எல்லா பார்மசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் 100% டேரிஃப் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப். ஸோ இதனால இந்த அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய எல்லா மெடிசின்ஸ்க்கும் டபுள் த பிரைஸ் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் ஆஃப்டர் October 1. பட் இதனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மேஜர் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் when it comes to pharmaceutical industry அப்படின்னா அது US தான். லாஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல மட்டும் $8.7 பில்லியன் நாம இந்தியா யூஎஸ்க்கு நம்ம பார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 76,113 கோடிக்கு நாம ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். இதுல இப்ப போட்டிருக்கக்கூடிய ட்ரம்போடைய புது ரூல்ஸ்னால நமக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா இருக்கு. பட் 100% இம்பாக்ட் நமக்கு கிடையாது. ஏன்னா அதுல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எல்லா பார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கும் 100% டாரிஃப் அப்படிங்கிறது போடல. ஒன்லி ஃபார் பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் மெடிசின்ஸ்க்கு மட்டும்தான் டாரிஃப் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன ரிலீஃப் அப்படின்னா, இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மேஜரான பார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசின்ஸ் தான். அரௌண்ட் 70-80% வந்து ஜென்ரிக் மெடிசின்ஸ் தான். ரொம்ப மார்ஜினலாக தான் நம்ம பிராண்டட் மெடிசின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம். பட் இந்த பிராண்டட் பேட்டன்டட் மெடிசின்ஸ்க்கும் ஜென்ரிக் மெடிசின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேராசிட்டமால் 650 எடுத்துப்போம். அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்ட் என்ன, டோலோ 650. பட் டோலோ 650 அப்படிங்கிறது ஒரு பார்மசிட்டிக்கல் மேனுஃபேக்சரரான மைக்ரோ லேப்ஸ் பிராண்ட் பண்ணி பேட்டன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மெடிசின். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஜென்ரிக்ல பாத்தீங்கன்னா பேராசிப் 650 இருக்கு, பேராசேஃப் 650 இருக்கு, டோலோபால் 650 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர் ஆஃப் பார்மசிட்டிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் பேராசிட்டமால் 650 மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஜென்ரிக் நேம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த மெடிசின்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எந்த விதமான டாரிஃபும் கிடையாது. பட் இந்த பிராண்டட் பேட்டன்டட் மெடிசின்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் October 1 நம்ம 100% டாரிஃப் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவோட ட்ரேட் அப்படிங்கிறது மார்ஜினலாக அஃபெக்ட் ஆக போகுது. பட் இதுக்கு ஈடுகட்டும் விதமா சைனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸா 30% அப்படிங்கறத அவங்க டாரிஃபா வச்சிருந்தாங்க எந்த ஒரு பார்மசிட்டிக்கல் அவங்களோட இம்போர்ட்ஸ்க்கு. பட் இப்போ அந்த 30% டாரிஃபையும் ரிமூவ் பண்ணிட்டு 0% ஆகியிருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ இதனால நம்ம இங்க நம்மளால அந்த லாஸ் ஆகிற அந்த லாஸை நம்ம ஈடுகட்டுறதுக்கு நம்ம சைனால அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அக்ராஸ் த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் டெஸ்டினேஷன் அப்படின்னா when it comes to pharmaceutical exports இது யூஎஸ் தான். பட் யூஎஸோட இந்த புது டாரிஃப்னால கண்டிப்பா இது அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிங்க.